எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி ரிஹர்சல் வரமாட்டாங்க. விஜயனாலாம் பார்த்தோன்னே பிடிச்சிவார் டக் டக்குன்னு வராங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னால் டக் டக்குன்னு பண்ணிடுவாங்க. இதில் வந்து லியோவில் வந்து குதிரை லாடம் அதெல்லாம் இருக்கும் மார்க்கெட் ஃபைட், அந்த ஃபைட்டில் வந்து சினிமாவில் வந்து நீங்கள் 5% பார்ப்பீங்க, இங்கே வந்து 90% மாதிரி போகும். ஏன்னா அங்கே ஒரு 10 பேரை அடிக்கிறோன்னா இங்கே வந்து ஒரு 100 பேரை அடிச்சிருப்போம் நாங்கள். சில மாஸ்டர்ஸில் லெஜெண்டில் அதில் ஒருத்தர் இது விஜயன் மாஸ்டர்னு, அவர்கிட்ட கற்றுட்டு தான் இந்த ஸ்டோரி மாதிரி இப்போ ஃபைட்டே வந்து ஸ்டோரி மாதிரி அவர் பக்காவாக இது பண்ணிடுவார். ஸ்க்ரீன் பிளே மாதிரி ஓட வச்சுருவாங்க மைண்டில். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆள் நடக்கிறாருன்னா ஃபஸ்ட் அந்த கால்லேருந்து வரணும், அப்புறம் ஒரு பஞ்ச் பண்ணுறாருன்னா உங்களுக்கு கரெக்டாக இங்கே கை போகணும், அப்புறம் இன்னொரு ஃபேஸ் தெரியணும். இது நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டோரி ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே மாதிரி ரெடி பண்ணுறீங்களோ அது மாதிரி வந்து இவர் ஃபைட் சீக்வன்ஸாக அது மாதிரி பக்காவாக இது பண்ணுவார். மறக்க முடியாத ஒரு நிகழ்வு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா அதை சொன்னாங்களே, நான் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு செட்டப் பின்னாடி பார்த்தா ஒரு 3 lakhs அளவுக்கு ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவர் இது நம்மளால தான் அந்த ஷாட்டே வரும். அது மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிடையாது, திருப்பி அவங்க அந்த செலவு பண்ணணும். அது மாதிரி நம்மளுக்காகவே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுங்கள்? இது நம்ம என்னென்னா சேம் அதே மாதிரி தான். ஏர்லியாக வந்து ஸ்டுடியோ ஏதாவது போவோம், இண்டோர் ஸ்டுடியோ சம்திங் எடுத்துகிட்டு அதில் வந்து என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா என்னென்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இது ஆர்டர் வைஸ் பண்ணிவிட்டு அது ரிஹர்சல் பண்ணுவோம். ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க, சில பேர் பிகினர்ஸாக இருக்காங்க, இல்லைனா அதில் ஓவராக இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க, அது மாதிரி இருக்கவங்க வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி ரிஹர்சல் வரமாட்டாங்க. விஜயனாலாம் பார்த்தோன்னே பிடிச்சிவார் டக் டக்குன்னு வராங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னால் டக் டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்கவங்க எல்லாருமே பண்ணிவிடுவாங்க. பிகினர்ஸாக பண்ணுறவங்க அவங்களுக்கு அது மாதிரி இருக்கவங்க, இல்லைனா அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அவங்க மட்டும் ரிஹர்சல் மோஸ்ட்லி வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்போசிங் போய்டும், இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு பண்ண வச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு டைம் டியூரேஷனும் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும்ல. பிஃபோராக ஒரு ரிஹர்சல் பார்த்த உடனே உங்களுக்கு அங்கே ஸ்பாட்டில் போய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுவோம். இதில் என்னென்னா எங்களுக்கு ரிஹர்சலில் பண்ணும்போது இன்னும் ஹெவியாக ஒர்க் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தடவை வரும், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஃபைட் பண்ண வராங்கன்னா அவங்க ஆல்ரெடி கமிட்டட், அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ஃபைட் வர மாட்டாங்க. ஒரு தடவை வருவாங்க, அடிவாங்க, விழுவாங்க, முடிஞ்சிடும் வேலை. ஆனால் இங்கே என்னென்னா ரிஹர்சல் வந்து நம்ம ஒருத்தரையும் ஒரு 5 தடவை 10 தடவை அடிக்கிறதுக்கு அளவுக்கு பண்ணிவிடுவோங்களா. ஸோ அதனால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் கிடைக்காது. கேமரா உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு டைமிங் இருக்கும், இது அந்த டைமிங் கிடையாது. பண்ணிகிட்டே ரிப்பீட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பாடி ஜாயிண்ட்லாம் செம்மையாக இருக்கும். சம்டைம்ஸ்லாம் போகும்போது ரிஹர்சல் போகும்போது ஒரு இது இருக்கும், பண்ணிவிடுவோம், இருந்தாலும் வந்து பாடி பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக பெயின் இருக்கும், அது மாதிரி இருக்கும். இதுலலாம் தபாங் 3லாம் வந்து ரிஹர்சல் ஒரு 3 நாள் என்னமோ போச்சு. பண்ணி விழுந்து ஃபுல்லாக வலி, செம்ம வலி. போனால் நான் இதுக்காக வீட்டில் வந்து அந்த டப்பு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் உட்காந்துருவோம், வந்தால் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு வாட்டியும் போடும்போது முடியும் போதே மம்மி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கு மம்மி டப்பில் போய் அங்கே போய் தண்ணியில் உட்காந்து அப்போ அது மாதிரி ஒரு நாளும் போயிட்டு இருந்தது. ஸோ இது பண்ணும்போது என்னென்னா சில டெக்னிக்கும் ஈஸியாக ஷூட்டில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால அந்த ஆங்கிள் வைஸ் இது வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். பட் அதே சமயம் கொஞ்சம் ஒர்க்கும் கொஞ்சம் ஹெவியாக போகும், நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸும் வரும். சினிமாவில் வந்து நீங்கள் 5% பார்ப்பீங்க, இங்கே வந்து 90% மாதிரி போகும். ஏன்னா அங்கே ஒரு 10 பேரை அடிக்கிறோன்னா இங்கே வந்து ஒரு 100 பேரை அடிச்சிருப்போம் நாங்கள். ஸ்டண்ட்டாக என்ன மாதிரியான இன்னோவேஷனை வந்து கொண்டு வருவீங்க? இப்போ வந்து ரெஃபரன்ஸ் எடுப்பீங்களா அல்லது நீங்களா ஓனாக யோசிப்பீங்களா? எதே மாதிரியான அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்? ரெஃபரன்ஸுன்றது எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கிறாங்க. இப்போது என்னென்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஸ்டோரி வைஸு நீங்கள் எதில் பார்த்தாலும் ஒரு சினிமா என்ன விஷயம் இருந்தாலும் இதுக்கு ஒன்று கம்பேரிட்டிவ் ஒன்று இருக்குன்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். புதுசாக ஒரு விஷயம்னு நம்ம ஒன்று புதுசாக ஒன்று சொன்னால் கூட அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்றுத்துக்கு லிங்க் ஒன்று ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டன்ட்ஸ்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் லிங்க் ஆகும் தான். எனக்கு நார்மலாக என்ன ஃபைட் பண்ணுறது என்னது கை கால் இது ஸோ ஹெட்டு இது மாதிரி குறிப்பிட்ட விஷயம் தானே, இதுதானே ரிப்பீட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ரெஃபரன்ஸும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே இது ஓகேவா அது ஓகேவா, ஆனால் நம்ம அப்படியே எடுத்து தூக்கிட்டு போட முடியாதுல்ல. ஏன்னா நானே நிறைய இதில் சொல்லுவேன், இது வந்து இங்கேருந்து எடுத்தது, இது இங்கேருந்து எடுத்தது நானே சொல்லிவிடுவேன் அது மாதிரி. ஸோ நான் எக்ஸாம்பிள் ஏதாவது விஷயம் பண்ணேன்னா அதுவும் அவங்ககிட்ட சொல்லாத தெரியாத மாதிரி தான் அதை பண்ணணும்ல.
ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு விஷயம் எடுத்துப்போம். இப்போ சம்டைம்ஸ் ஒன்றுத்தில் ஆங்கிள் வைஸ் நல்லாயிருக்கும், பட் ஆனால் கொரியோகிராஃபி வைஸ் வீக்காக இருக்கும். நம்மளது ஒரு கொரியோகிராஃபி நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி எது பெட்டராக இருக்கும்னு பார்க்குறது. அதே மாதிரி ஃபைட் வைஸும் மாறும். ஒன்றுத்தில் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷாக ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும், ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா கிராமம் சைட்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நம்ம அந்த ப்ராப்பர் பஞ்ச்லாம் கொடுக்கக்கூடாது, இது மாதிரி ஸ்லாப்பு அது மாதிரி மாறணுங்களே. ஸோ அது மாதிரி அந்த ரெஃபரன்ஸும் பார்ப்போம். அதே மாதிரி அந்த மைண்ட் செட்டும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ ஃபைட் பண்ணுறோனாலே ஃபைட் பண்ணும்போதே அந்த எமோஷன் கூட வந்துடும். இவன் இது மாதிரி தான் கேரக்டர்னா இவங்க பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே நம்ம அது மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுப்போம், இவங்க இப்படி தான் பண்ணணும். அப்போ நம்ம பண்ணும்போது என்னாகும், ரெஃபரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அது இதுக்கு செட் ஆகாது. அப்போ இருக்கும்போது இது இப்படி பண்ணால் செட் ஆகாது, இது மாற்றணும், நம்ம இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிவிடுவோம். ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ் நடக்குதுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் தேவைப்படும். இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணணும் இல்லையா? அது எப்படி லேர்ன் பண்ணிக்கிறீங்க? ஃபஸ்ட்டுலாம் உங்களுக்கு வந்து பிகினிங் டைம்லலாம் உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் வச்சுருப்பாங்க, இதுக்கப்புறம் இது கட் போகணும் அது போகணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே ஆன் ஸ்பாட் எடிட்டிங்கே நிறைய வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம பண்ணும்போதே அந்த ஒரு மைண்ட் செட்டோடு பண்ணால் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த ஐடியா ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு ஐடியா வந்துடும். ஆனால் நம்ம இதில் ரிஹர்சல் பண்ணும்போதும் அந்த ஒரு ஐடியாவோட தான் எடுப்போம். ஆங்கிள் வைஸ் எல்லாமே வச்சு அப்படி தான் போகிறது ரிஹர்சல். பட் ஆனால் சில ஸ்பாட்டாகவே பண்ணும்போது என்னென்னா மைண்ட் செட் வந்துடும்ல, நம்ம இப்போ பண்ணும்போது இதுதான் வரணும் எடிட்டிங்கு, இதுக்கப்புறம் இங்கே வரணும், இதுக்கப்புறம் இது வாங்கணும்னா ஒரு மைண்ட் செட். சேஃப்டிக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ராஸ் எடுத்துக்கலாம் மேட்ச் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸ்பாட் எடிட்டிங் இல்லாத டைமில் சொல்லிட்டு நம்ம அதுக்கு பண்ணுறதுக்கு, ஏன்னா அந்த டைம் மிஸ் ஆகக்கூடாதுல்ல. இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஷாட் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்களா. அதனால் சேஃப்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ராஸ் வச்சுட்டுனா இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அந்த மைண்ட் செட் தான் இருக்கும், இது வேணும், இதெல்லாம் வேணும், இப்படி தான் வரணும், படம் இப்படி தான் வரணும்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு ஸ்டோரி ஓடிடும். சில மாஸ்டர்ஸில் லெஜெண்டில் அதில் ஒருத்தர் இது விஜயன் மாஸ்டர்னு, அவர்கிட்ட கற்றுட்டு தான் இந்த ஸ்டோரி மாதிரி. இப்போ ஃபைட்டே வந்து ஸ்டோரி மாதிரி அவர் பக்காவாக இது பண்ணிடுவார். ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ஓட வச்சுருவாங்க மைண்டில். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆள் நடக்கிறாருன்னா ஃபஸ்ட் அந்த கால்லேருந்து வரணும், அப்புறம் ஒரு பஞ்ச் பண்ணுறாருன்னா உங்களுக்கு கரெக்டாக இங்கே கை போகணும், அப்புறம் இன்னொரு ஃபேஸ் தெரியணும். இது நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டோரி ரைட்டிங் ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ரெடி பண்ணுறீங்களோ அது மாதிரி வந்து இவர் ஃபைட் சீக்வன்ஸை அது மாதிரி பக்காவாக இது பண்ணுவார். நான் அதில் தான் இது பண்ணேன். அதை நம்ம கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணாலே நீங்கள் எடுத்துடலாம் ஈஸியாக. அப்போ அந்த எடிட்டிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கப்புறம் இந்த சீன் தான் வரும், இதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஆகும்னு சொல்லிட்டு அந்த எடிட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட நான் நார்மலாக எல்லாமே ஒரு விஷயம் கற்றுப்போம். பட் அவர் இந்த மெத்தட் வந்து செம்மையாக கேட்சப்பாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் நான் அந்த ரேப்போ எப்படி இருக்கும் ஸ்பாட்டில்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அதுவும் முக்கியம் தான். இப்போ எல்லாமே டெக்னீஷியன்ஸ் வைஸ் எல்லாருமே நம்மளுக்கு இருக்கிறதுனால, இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுருப்போம், அது வந்து வர வைக்கிறதே அவங்க மூலியமாக தானே இருக்கும். அதில் வந்து கம்ஃபர்டபுள் வேறு சிலது இருக்கும். சில சீக்வன்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொடியூசர் வைஸ் வந்து கம்மியாக இருக்கும், சில கேமராலாம் கிடைக்காது. நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையலில் கூட எடுக்கணும்னா மொபைலில் சர்ச் பண்ணி இப்படி எடுத்துருவோம். ஆனால் உங்களுக்கு அது வந்து கேமராவில் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்தால் தானே உங்களுக்கு கரெக்ட் மூவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து 2 பேரும் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணணும், எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த காம்ப்ரமைஸ்க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கேமரா இல்லை, ஆனால் நம்ம வந்து இதை இப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வயசு இருக்கும். ஏன்னா நம்ம அவுட்புட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், நான் இதை தான் பண்ண போகிறேன்னு ஒரு விஷயம் மைண்ட் செட்டும் இருக்கும், இதை போய் எடுக்கிறோன்னு. ஆனால் அது நல்லா வெளியே வரணும்னா அவங்க அது ரொம்ப முக்கியங்களே. அவங்க பண்ணால் தானே அந்த எஃபெக்ட் கடைசியாக விஷுவல் வர வைக்கிறது அங்கே தானே. ஸோ அதனால வந்து ரொம்ப கோஆர்டினேட்டாக இருக்கும் அது மாதிரி. அதில் ஆனால் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே நான்சிங் ஆயிடுச்சுன்னா அவுட்புட் வேஸ்ட் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி பாண்டிங்காக தான் இருக்கும். 2 பேரும் ரொம்ப பாண்டிங் ஆகிட்டேன்னா அசால்ட்டாக முடிச்சிடும் வேலை. 2 பேரும் கொஞ்சம் நான் வைக்கிறதா ஷார்ட்டு நீ இருக்கிறான் அப்படின்னு கன்ஃபியூஸ் போச்சுன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் அவுட்புட் வராது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய வேலையும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு நிஜமான ஒரு ஆயுதத்தை வச்சுருக்க மாட்டீங்க, ஒரு டம்மி வச்சுருப்பீங்க, ஒரு ஒரிஜினல் வச்சுருப்பீங்க. எப்போம்லாம் ஒரிஜினல் யூஸ் பண்ணுமோ ஒரிஜினல், அப்புறம் டம்மி யூஸ் பண்ணுமோ டம்மி. ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா உடனே ரெடி பண்ணி தர மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட ரேப்போ எப்படி இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு? ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு விஷயம் என்னன்னா பட்ஜெட்டில் கூட இதுவாகும். சில நல்ல பெரிய பட்ஜெட்னா உங்களுக்கு சொன்னாங்கன்னா 10-15 ரெடி ஆகிடும். சில பட்ஜெட் இல்லைனா ஒரிஜினலாகவே இருக்கும். நான் ஒரிஜினலாக கூட கட்டையில் அடி வாங்கியிருக்கேன். ஒரிஜினல் கட்டை, ஆமாம் ஒரிஜினல் கட்டை ஷார்ட் வந்து ஒரு லென்த்தாக போகுது. பட்ஜெட் வந்து ஒரு
என்ன சொல்கிறது, மீடியமான ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் அது. நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுறது தானே, பிகினிங்லேருந்து எல்லாமே அதுவும் பண்ணுவோம் அது மாதிரி தான் நம்மளுக்கு சினிமா. ஸோ அதனால் அது பெரிய சின்னதுன்னு இல்லை. ஸோ அதில் போகும்போது என்னென்னா ஃபைட் பீட்டில் ஒரு லென்த்து பீட்டு அதில் நானும் இன்க்ளூட் ஆகிறேன், உள்ளே போய் ஃபைட் பண்ணுறேன். ஒரு டூப் மாதிரி தான் இது பண்ணது. அதில் என்ன அதே மாதிரி ஹீரோக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதில் ஒரு ஆள் குறையுங்களேன். ஸோ அதில் நம்மளும் போயிட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி அதில் போகிற மாதிரி. ஸோ எல்லாமே அடிப்பாங்க, லென்த்தாக ஒரு 15 பேர் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அடிச்சுட்டே போகும்போது கடைசியாக நான் வருவேன், போய் லாக் பண்ணுவாங்க. ஒரிஜினலாக ஒரு ஸ்டூலோட கட்டை இருக்குங்களே. ஸோ எடுத்து விட்டு டம்மாலும் ஒரு அடி, இங்கே அடி தான் சைடில் டம்முன்னு அடிபட்டு நானும் இது பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. அது ஒரிஜினலும் நம்மளுக்கு தெரியும். அடித்து முடிச்சு எல்லாம் பண்ணிட்டோன்னே மாஸ்டர் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கேமரா பார்த்துருக்கும்போது கீழே அந்த கட்டை எடுத்துட்டு பார்த்துட்டு, ஹே என்னடா ஒரிஜினல் இருக்குது, ஒரிஜினல் தான் மாஸ்டர். என்னடா வலிக்கலையா, வலிச்சு தான் மாஸ்டர். ஷார்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆச்சு, ஏன்னா லென்த்தாக போகுது ஷார்ட்டு. நம்ம ஏதாவது இது பண்ணோன்னா இதுவாகிடும். அதனால் ஒரிஜினலே, ஏன்னா அங்கே இல்லை அந்த டைமில் ஃபினான்ஷியல் வைஸ் அந்த சைடு இது இல்லை. அதனால் ஒரிஜினலே தான் அடி அது மாதிரியே இருக்கும். சிலதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இதுவாகவும் இருக்கும். பிகில் படத்தில் அது ஃபேஸ் எனக்கு தெரியுற மாதிரி இருக்கும். கப்பில் 9.5 mm அடிப்பாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா டம்மியும் இருந்தது, ஒரிஜினலும் இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் வைஸ் பார்த்தா டம்மி இப்படி அடிக்கும்போது அது ஒரு மாதிரி வளையிறதும் அந்த ஃபீல்னஸ் இதுவும் இல்லை தெரியவாகவும் இருந்தது. அது மாதிரி இருக்கும்போது நானே ஓகேங்க பரவாயில்ல, ஒரிஜினல்லே இது அடிங்க, அப்போ இது பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் கேமரா ஃப்ரேமில் நல்லா இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணோம். நம்மளுக்கும் தெரியல, ஏன்னா சினிமாவை லவ் பண்ணுறோம். ஸோ ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம அதை எஃபர்ட் பண்ணோம். எனக்கே தெரியும் சிலதெல்லாம் டச் பண்ண வேண்டியதே இருக்கும், ஆளுங்களை அடிக்க வேண்டியதே இருக்கும். அப்படி அடிச்சா தான் பார்க்கறதுக்கு அந்த ரியலாக இருக்கும். நம்ம வெளியே எல்லாமே சும்மா ஃபேக்கணும், சிலெல்லாம் பார்த்து அதை பட்டா தான் இதுவாக இருக்கும். அப்போ நம்ம ஆளுங்களும் அதில் வில்லிங் இருப்பாங்க. இது மாதிரி ஓகே பரவாயில்ல, இப்போ டச் பண்ணுங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாங்கினது. இதில் லியோவில் குதிரை லாடம் அதெல்லாம் இருக்கும், மார்க்கெட் ஃபைட். அந்த ஃபைட்டில் சேம் அதே மாதிரி என்னென்னா விஜய் சார் பண்ணுவார், ரோப் போட்டு எகிரி அந்த உடச்சி பீஸ் விழும், மேலேருந்து பீஸ் விழுந்துட்டு கீழே அவர் ஆர்டிஸ்ட் பிடிச்சிட்டு இருப்பார் அண்ணன். ஸோ அவர் என்னென்னா இங்கே கட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி ஃபேஸில். ஸோ அதுதான் கம்போசிங். நம்ம பண்ணும்போது அவருக்கு பொஷனும் விஜயும் பொஷன் இது மாதிரி உடைக்கிறது எடுத்து அடிக்கணும்னு அப்படின்னுச்சு. அவர் பார்த்துட்டு அந்த கட்டை எடுத்து அவர் தொடையில் டப் டப்னு அடித்தார். அப்புறம் அவர் தலையில் லைட்டாக அடிச்சார். இதில் அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அது ஒரு மாதிரி இந்த வுட் ஆஃப் அதில் அடிக்க மாட்டேன்ட்டார். அப்புறம் அந்த லாடம் வச்சுருந்தாங்க பக்கத்தில். குதிரை இருக்குன்னா அந்த சைடில் இருக்கும், மாதிரி ரிப்புக்கே இருக்க மாதிரி ஒரு நீட்டாக இருக்கும். அது ஸ்பாஞ்சிலே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் அங்கே இதில் இருந்து பட்டுன்னு எடுத்துகிட்டு அது தட்டுன்னு அவர் அதை அடிச்சு பார்த்தாரு. நான் இதை வச்சு என்ன அடிக்கிறேன் டாப்பில். ஸோ அதுவும் இதுதான் ரொம்ப ஃபேவர் பண்ணு. ஸோ அதில் பண்ணும்போது அந்த டம்மி அவருக்கே தெரியுது, இந்த டம்மி இது செட் ஆகாது அடித்தான்னு சொல்லிட்டு இதை அடித்தார். ஸோ அது மாதிரி சில டைம் இது மாதிரியே நடக்கும். போயிட்டு இருந்தது. ஒரு ஃபைட்டுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, இப்போது இதை டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது டிஸ்பியூட் வருமா? இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக டீம் ஒர்க் மாதிரி தானுங்க. இப்போ என்னென்னா ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அந்த ஸ்டோரியில் அவர் ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இது மாதிரி இது இன்க்ளூட் பண்ணலாமா அது இன்க்ளூட் பண்ணலாமான்னும் போது அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் இல்லைன்னா இது கதையை விட்டு மாறி போகுது, இது செட் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மாற்றும் போது நம்ம அதை தான் பண்ணி ஆகணும். இப்போ எல்லாமே அதுதான். இப்போ நம்ம பண்ணும்போதே என்னென்னா ஒரு விஷயம் பண்ணுவோம், இது நல்லா இருக்குமே அது நல்லா இருக்குமே, ஆனால் ஸ்டோரி அவங்க ஆல்ரெடி எழுதிட்டாங்களே, ஸோ இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் நம்ம என்னென்ன விஷயம் பெஸ்ட்டாக பண்ணணும்னு பண்ணுவோம். சிலது காம்ப்ரமைஸ்னால் நம்ம பண்ணி தான், ஏன்னா ஸ்டோரி வைஸ் அவங்க இதுதானே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட சாட்டிஸ்ஃபைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ அதனால் அது பார்த்துட்டு தான் பண்ணுறது. மறக்க முடியாத ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா அதை சொன்னங்களேன், நான் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு செட்டப் பின்னாடி பார்த்தா ஒரு 3 lakhs அளவுக்கு ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் நம்மளால தான் அந்த ஷாட்டே வரும். அது மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிடையாது, திருப்பி அவங்க அந்த செலவு பண்ணணும். அது மாதிரி நம்மளுக்காகவே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. சிலதெல்லாம் 3rd floorலேருந்து இன்னொரு பைப்பை ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணி பிடிக்கிறதுலாம் இருக்கும். அது நம்ம நார்மலாக பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஹீரோஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன், அவெஞ்சர்ஸ் ஃபேன் வேறு. ஸோ பண்ணும்போதெல்லாம் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக விஷயம் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான் அந்த விஷயம்லாம் பண்ண முடியும். சினிமா இருக்கிறனால தான் நம்ம அந்த விஷயம்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதும் பார்த்தா நம்ம எங்கெங்கே ஆல் ஓவர் இந்தியாவில் இருப்போம். இந்தியாவிலேயே நம்ம நிறைய இடத்த பார்த்துருக்க மாட்டோம் மேப்பில். ஸோ ஒர்க் வைஸ் அந்தந்த இடத்துக்கு போவோம்.
ஸோ அது ஒரு புதுவிதமான விஷயமா இருக்கும். டிவியில் ஸ்க்ரீனில் பார்ப்போம் ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம், இவரெலாம் அப்படின்னு பார்த்தா அவர் கூட ஒர்க் பண்ணுவோம். அதுவே ஒரு இதுவாக இருக்கும். தினம் தினம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லையா? அது மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு தமிழ் இல்லாமல் நீங்கள் வந்து பல்வேறு மொழிகளில் பணியாற்றிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் படத்தில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அண்டு கன்னடத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அண்டு ஹிந்திலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சொல்லப்போனால் நேபாளில் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ பலதரப்பட்ட ஸ்டேட்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நாடுகளுக்கும் போய் வேலை பார்த்துருக்கீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் உணர்றீங்க இங்கே உள்ள ஸ்டண்ட் யூனியனுக்கும் அங்கே உள்ள ஸ்டண்ட்டுக்கும்? அப்ராடும் போயிருக்கோம், இதுவும் போயிருக்கோம். ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளதில் வந்து என்னென்னா ஆல் ஓவராக பார்த்தோன்னா ரொம்ப ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறது என்னென்னா எந்த ஒரு மாதிரி ரிஸ்க் ஷாட்டும் பண்ணுற ஆளுங்க நம்ம ஆளுங்க. ஓ, ஏன்னா ஆல்ரெடி கேள்வியும் பட்டிருக்கோம். ஃபாரினில் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணோம் தண்ணியில். அது வந்து ஃபாரினரே வந்து பார்த்துட்டு இது மாதிரி இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. நம்மளால் ஒருத்தர் சட்டையை போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த கட்ஸு கொஞ்சம் ரெகக்னைஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்பான்சர் அந்த அமௌண்ட் விஷயம் சரி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாலிவுட்டில் அதிகமாக இருக்கும். அவங்க பண்ணுற ஷாட் தான் நானும் பண்ணுவேன், நான் பண்ணுற ஷாட் தான் அவங்களோட அதிகமாக கூட பண்ணுவோம். பட் ஆனால் பேமெண்ட் வைஸ் பார்த்தா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில இடத்துல வந்து டைமே கிடைக்காது, ஓடிட்டே இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்தோன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஷார்ட் இப்போ 5 நாள் எடுக்க வேண்டிய ஒர்க்கை வந்து ஒரு நாள் எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் பாலிவுட்லாம் பார்த்தோன்னா எப்பவுமே காமாக ரிலாக்ஸாக தான் போயிட்டு இருக்கும். ரஜினி சார் அவங்கக்கிட்ட பணியாற்றும் போது உங்களால் மறக்க முடியாத ஒரு தருணம்? அவரு ஆல்ரெடி ஸ்டைல் பண்ணுற ஆள். ஸோ பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தில் வந்து சும்மா வெப்பனை சுற்றி அடிக்கிறதும் இது பண்ணுறதும் பண்ணிவிட்டு அவருக்கு சொல்லிப்போம். அவர் பண்ணிவிட்டு ஓகேவா அப்படின்னாரு. நான் பண்ணும்போது எப்படி இருக்கோம், ஐயோ இவரை ஸ்டைல் பார்த்து நம்ம பண்ணும்போது ஓகேவா நம்மக்கிட்ட கேட்குறாரு இதுன்னும் போது ஒரு மாதிரி. உலக நாயகன் கமல் சார், அவரோட வந்துட்டு தூங்காவனம், இந்தியன் 3ன்னு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் சின்ன வயசுலேயும் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவர் ரியாக்ஷன் சஜஷனில் பண்ணுறாங்க. ஒரு தடையும் அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸு. சும்மா சொல்கிறோம், பார்க்கும்போது டேரெக்டாகவே பார்க்கும்போது இன்னும் லெஜெண்ட் தான்.